ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பெயர் சமிஹா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட நன்மைகள் தீமைகள் என்னென்னு பார்க்குறதோட நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண கார்மசி ஃபேஷியல் ரெசரோட ரிவ்யூவையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனலில் சமீஸ் ரிவ்யூவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஷியல் ஹேர் வந்து மென்னுக்கு மட்டும் இருக்காதுங்க, எல்லா உமனுக்குமே இருக்கும். அதோட திக்னஸ் டார்க்னஸ் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். பெண்களோட முகத்தில் ஃபேஷியல் ஹேர் இருக்கிறதால வெளியே செல்லவோ மற்றவங்களோட முகம் கொடுத்து பேசவோ தயக்கமும் பயம் கூட வரலாம், தாழ்வு மனப்பான்மையும் கூட வரலாம். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுனா அது திரும்ப வளரும் போது திக்காக வளரும்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு தடவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் வந்து கண்டினியூவாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே வரும். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் அதில் அதிகமாக எல்லாரும் பண்ணுறது என்னென்னா ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணி ஃபேஸில் உள்ள ஹேரை சேவ் பண்ணுறது தான். அந்த மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியான ரேசர் தான் கார்மசி ஃபேஷியல் ரேசர். இதோட ஒரு பேக்கேஜ்லேயே 3 ரேசர் கிட்டால வரும். இதோட விலை வந்து 280 ரூபா கிட்டால இந்த பேக்கில் போட்டிருக்குது. ஆனால் ஆன்லைனில் வந்து இதோட வந்து விலை வந்து 150 ரூபா இந்த ரேஞ்சிலேயே வாங்கலாம். இது வந்து பெண்களோட முகத்தில் உள்ள மெல்லிய முடிகள் மற்றும் புருவங்களில் இருக்கிறது மேல் உதடு முடிகளை வந்து வலியின்றி அகற்ற பயன்படுத்தப்படுது. இந்த ரேசர் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரேசரில் வந்து ஜிக்ஜாக் பிளேடு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேடு வந்து நேராக இல்லாமல் ஜிக்ஜாக் அமைப்பில் இருக்கிறதால முகத்தில் வெட்டுக்கள் காயங்கள் ஏற்படுவதை தடுக்குது. அடுத்து இந்த ரேசரில் பார்த்தோம்னா வலிக்காத கிரிப்பு, ஆன்டி ஸ்லிப் கிரிப்பு. இது வந்து கைகளில் இருந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கிரிப் செய்யக்கூடிய மேட் ஃபினிஷ் கைப்பிடி கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து இந்த ரேசர் வந்து ரீயூசபிள் ரேசரு. ஒரு ரேசரை வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு 4 to 5 times வரை யூஸ் பண்ணலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ரேசரு. இதில் வந்து மூடி ப்ரொடக்டிவ் கேப்போட வரதுனால நம்ம வந்து பேக்கில் போட்டு ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகலாம். கார்மசி ஃபேஷியல் ரேசரை பற்றி பார்த்தாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முகத்தில் நல்லா கழுவிட்டு கற்றாழை ஜெல்லோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரேசரை 45 டிகிரி கோணத்தில் வச்சு முடியோட வளர்ச்சி திசையிலேயே மெதுவாக வந்து நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். மெதுவாக பொறுமையாக நம்ம சேவ் பண்ணணும். பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரேசருங்கிறதுனால பயமே இல்லாமல் சேவ் பண்ணலாம். இந்த கார்மசிலேயே ஒரு க்ரீம் கூட வருது, அதையும் கூட நம்ம ஃபேஸ் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரில் நம்மளோட முகத்தை கழுவிட்டு நல்ல மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிக்கிறேன்னு. ஃபேஷியல் ஹேர் சேவ் பண்ணுறதுனால ஏற்படும் நன்மைன்னு பார்த்தோம்னா, ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ், முகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான எண்ணெய் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். தொட்டாலே மிருதுவாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளுடைய முகம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஃபேஸில் இருக்க ஹேர் எடுத்ததுக்கப்புறம் இன்னுமே அழகாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இன்னொன்று முக்கியமாக எல்லோரும் ஃபேஸ் சேவிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, மேக்கப் போடுறோம்னா மேக்கப் வந்து ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஃபேஸ் சேவிங் பண்ணுறதுனால உள்ள நன்மைகள் இவ்வளோதாங்க. தீமைகள் என்னென்னு பார்த்தோம்னா, சிலருக்கு ட்ரையாக இருக்கலாம், இச்சிங் கூட வரலாம். ஃபேஸ் சேவிங் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து ஹேரை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் சேவிங் பண்ணால் வந்து செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. முகத்தில் பிம்பிள் இருக்கிறவங்க, ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கவங்கலாம் ஃபேஸ் சேவிங் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இன்னொன்று வந்து ஃபேஸ் சேவிங் பண்ணுறதுக்கு வந்து 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் வந்து கண்டினியூவாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே வரேன். வறண்ட சருமத்தில் நேரடியாக அப்படியே ரேசரை பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக வந்து கற்றாழை ஜெல்லோ இல்லை வந்து ஆயிலோ யூஸ் பண்ணணும். பழைய அல்லது மழுங்கிய பிளேடுகளை பயன்படுத்தாமல் கூர்மையான புதிய ரேசரை மட்டும் பயன்படுத்தணும். ஃபேஸ் சேவிங் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அதிகமாக பிம்பிள் வரக்கூடிய ஸ்கின்னு, ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கெலாம் வந்து ஃபேஸ் சேவிங் செட்டே ஆகாது. ஃபேஸ் சேவிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சேவ் பண்ணுறது தான் நல்லது. இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்துச்சாங்கன்னா கமெண்ட்டில் கேட்டுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எந்த மாதிரியான ரிவ்யூ வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.